சீனாவுக்கும் நம்ம பாகிஸ்தானுக்கும் முக்கியமான பகுதி லடாக். அந்த பகுதி இன்னைக்கு அந்த பெண் நின்று கத்திக்கிட்டு இருக்க ரோடு கூட அதாவது பாகிஸ்தான் கிட்டையும் சீனா கிட்டையும் போயிடாம பாதுகாப்பாக வந்து இவங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு அறிவு கூட இந்த பெண்ணுக்கு இல்லாம இந்த மாதிரி இந்த பெண் வந்து தன்னுடைய நிலை மறந்து கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாகவும் சோசியல் மீடியாவில் வந்து எதிர்ப்பு கிளம்பவுமேவும் அந்த பெண் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா, நான் வந்து கோவத்தில் எமோஷனலில் நான் கத்திட்டேன், உண்மையிலே ராணுவ வீரர்களை அவமதிக்கணுங்கிற எண்ணத்தில் நான் பேசலை, கோவத்தில் இணையறியாமல் வந்த வார்த்தைகள், அதுக்காக வந்து நான் இராணுவத்தினர்கிட்டையும் எல்லார்ட்டையுமே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. உண்மையிலே இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, மன்னிப்பு கேட்டதுக்காக மட்டும் இல்லை, இப்படி ஒரு பெண் வந்து நம் இராணுவத்தையும் காவல்துறையுமே நம்மளுடைய உள்துறை அமைச்சராகட்டும் நம்முடைய பாரத பிரதமராகட்டும் இந்த கரப்பான்பூச்சி கட்சி வந்ததுலேருந்து எல்லாம் பேச ஆரம்பித்த உடனேவும் பொதுமக்கள் அத்தனை பேருமே வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பயம் வந்து இன்னைக்கு இருக்க எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு.